தேவ நற்கருணை வாங்க மகா ஆசையாயிருந்த புண்ணியவதிக்கு நடந்த புதுமை. செவில் என்ற பட்டணத்தில் புனித தெரேசம்மாள் சபையைச் சேர்ந்த கேத்தரின் என்னும் ஒரு கன்னியாஸ்திரி தேவ நற்கருணையின் பேரில் பக்தியாயிருந்ததினால் அதன் மூலமாக அவளிடத்தில் இயேசுநாதர் சில புதுமைகளை செய்தார். அவள் ஒரு நாள் பாவ சங்கீர்த்தனம் செய்தவுடன் நல்ல ஆயத்தத்தோடு நன்மை வாங்கும் நோக்கத்துடன் அதன் பெயரில் தியானம் செய்தார். இவர் நீண்ட நேரம் தியானத்தில் மூழ்கி இருக்கையில் பரவசமாய் போனார். இதற்குள்ளே கோவிலில் பூசையும் முடிந்தது. அனைவருமே வெளியே சென்று விட்டார்கள். பிறகு அவர் தியானம் முடிந்து பார்க்கிறபோது கோவிலில் ஒருவரும் இல்லாமலும் கோவில் கதவு மூடப்பட்டு நண்பகல் ஆகிவிட்டதையும் இன்று நன்மை வாங்க முடியாமல் போனதே என்று மிகவும் வருத்தமாயிருந்தார். இந்த கவலையினால் அழுது கொண்டு தன்னுடைய ஆசையின்படியே தேவ நற்கருணை வாங்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டிக் கொண்டார். தேவ நற்கருணையின் பேரில் அந்த புண்ணியவதிக்கு உண்டான ஆவலை குறித்து திவ்ய நற்கருணையில் இருக்கிற இயேசுநாதர் ஒரு புதுமை செய்தார். அங்கே ஒரு குருவானவர் தோன்றி கோவில் கதவை திறந்து தேவ நற்கருணை இருக்கும் பீடத்தின் அருகில் போய் தேவ நற்கருணை எடுத்து அந்த புண்ணியவதிக்கு கொடுத்தார். அவர் நன்மை வாங்கும்போது மிகுந்த சந்தோஷப்பட்டார். அவர் தேவ நற்கருணை வாங்கி தியானம் செய்யும்போது கர்த்தர் அவருக்கு சொன்னதாவது: இப்போது உனக்கு தேவ நற்கருணை கொடுத்தது குருவானவர் அல்ல, ஒரு சம்மனசுதான். ஏனெனில் தேவ நற்கருணை வாங்க உனக்கு உண்டான ஆசையை குறித்துதான் அந்த சம்மனசை அனுப்பினோம். இந்த புண்ணியவதி இன்னொரு சமயம் தேவ நற்கருணை வாங்கின பீடத்தின் முன் தியானத்தில் இருக்கும்போது தன்னுடைய இதயத்தில் எழுந்தருளியிருக்கிற கர்த்தரை பார்த்து, என் இயேசுவே, உமது திருத்தலையில் இருக்கிற முள்முடியால் தேவரீர் மிகுந்த வேதனை அனுபவித்தீர். என்னுடைய தலைக்கு வலி இல்லாது இருக்கிறது நியாயமல்ல. உம்முடைய திருத்தலையின் வேதனையில் கொஞ்ச வேதனையாவது எனக்கு தர வேண்டும் என்று பக்தியோடு வேண்டிக் கொண்டார். இப்படி அவர் வேண்டிக் கொண்டவுடன் பீடத்தின் மேலிருந்த பாடுபட்ட சுரூபம் புதுமையாக தன் கையினாலே தன் தலைமேல் இருக்கிற முள்முடியை எடுத்து அந்த புண்ணியவதிக்கு கொடுத்தது. அவர் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மிகுந்த பக்தியோடு அதை வணங்கி அன்புடன் அதை முடியை பலமுறை முத்தம் செய்து தன் தலைமேல் வைத்து கொண்டு அதை மற்றவர்கள் காண முடியாதவாறு துணியால் மூடிக்கொண்டார். இப்படி அவர் சாகு மட்டும் 23 வருடங்கள் தன் தலைமேல் வைத்து கொண்டார். அதனால் வந்த வேதனையை பொறுமையோடும் சந்தோஷத்தோடனும் இயேசுநாதரை குறித்து அனுபவித்தார். எனதருமை நண்பர்களே, இந்த புதுமையின்படியே நீங்களும் தேவ நற்கருணையின் பேரில் பக்தியாயிருந்து நன்மை வாங்கும் முன் தேவ நற்கருணை வழியாக உங்கள் இருதயத்தில் வருகிற கர்த்தருடைய மகிமையையும் உங்களுடைய நீசத்தனத்தையும் கொஞ்ச நேரமாகிலும் நீங்கள் தியானிக்க வேண்டும். நீங்கள் இயேசுநாதருடைய வழியில் நடப்பதற்கு இறைமகன் இயேசுவை மன்றாடுங்கள்.